கடன் கட்ட முடியலன்னா என்ன மயிருக்கடா காசு வாங்குறீங்க? உனக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம். அதுக்குள்ள காசு வரலன்னு வச்சுக்கோ, என் கம்பெனி காசுல இவ்வளவு சொகுசா வாங்கி போட்டு வச்சிருக்கே, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவேன். புரிஞ்சுதா? சார் மன்னிச்சிடுங்க சார். எப்படியாவது ஒரு மாசத்துல உங்க பணத்தை உங்களை வந்து சேரும். போங்க. இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏங்க, கடன்காரன் வீட்டு முன்னாடி வந்து இப்படி கத்துறான், அசிங்கமா இருக்குங்க. என்ன பண்ண சொல்ற? எல்லாமே நமக்காக தானே பண்ணேன். நமக்குன்னு முன்னாடி அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தப்பிக்க பார்க்காதீங்க. இவ்வளோ கடன் ஆகாதுன்னு முன்னாடியே உன்ட்ட நான் சொன்னேன். நீ தான் சொந்த வீடு வேணும், அப்பதான் சொந்தக்காரன்லாம் மதிப்பாங்க. சொந்த கார் வேணும், அப்பதான் சொந்தக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது கெத்தா இருக்கும்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளோ கடன் வாங்கி நின்றுருக்கோம் நாம. அது மட்டும் இல்லை, எல்லாமே சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம்னு நீ சொன்ன.